வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்பா ஐயா, வெள்ளத்தால் அணியாது வெண் தணலில் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது ஒருவருக்கு கொடுத்தாலும் நிறையன்றி குறைவராது அது கள்ளர்க்கோ பயமில்லை காவலுக்கோ மிக எளிது அப்பேற்பட்ட கல்வியை கற்றுள்ள எந்நாட்டுக்கு பொன்னாளாக இந்த சக்தியை கண்டனல்லூர் அது அம்மனுடைய பாதகமலத்திற்கும் இன்று உபயதார் ஒன்பதாவது உபயக்காரர் அவருடைய பாதகமலத்திற்கும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அருமையின் மாதா பிதா குரு தெய்வம் தாய் தந்தை தமக்கு தமிழ் போல் அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்திருக்கூடிய அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நல்லா இருப்பா. சரிப்பா. சரி சரி சரி. அப்பா என்னுடைய விளக்கம் விபரமா சொல்ல வேண்டும். நான் விஜயகாந்தி பாத்திரம் நடு பிறந்தோர் ஆனால் அர்ஜுனன் பர்குணன் விஜயன் காந்திவன் சொல்லு. அர்ஜுனன் பேடி விஜயகாந்தி பேடி சுவேதவாகனன் எப்படி 11 தம்பி எனக்கு முன்னிலை மச்சரை பள்ளி பரிசீலனை பாது செந்தாமரை தோழி துளசி மாலை தொப்பில் அமர்ந்து கலத்து காண்டிபம் குளிரால் முத்துமாணிக்கம் நான் என்னை விழி பார்வை படைத்த 32 அழகு 11 சாட்சி எடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்ல நீ சொன்னது புரிஞ்சது. இதை எடுக்கூடாதுன்னு பார்த்தேன். எடுக்காத ஜுரம் வருது ஐயா. அதுக்கு அப்படி அல்ல. முன்வைத்த காலை நான் சொல்வாக்கே சந்திரகுலத்திலர்கள் நான் ஒரு சத்திரியன். ஆமாடா ஐவர் ராஜாக்கு நடு பிறந்தோர் 11 நாமதேயம் 32 அர்ஜுன பெருமாள் அர்ஜுன பெருமாள். ஆனால் யாருடைய அம்சத்தால் எந்த நேரத்தில் எப்படி ஜெயித்து அர்ஜுன பெருமாள் அவர்கள் தேவேந்திர தேவகுமார் அவருடைய அம்சத்தால் பிறந்தவர் தம்பி. யார் வயத்து தேவேந்திர அம்சத்தால் சுந்தமாதேவி வயத்து நீங்க பிறந்த எனக்கு பெயர் பர்குணன். எப்படி வில்லிபுத்திரார் ரொம்ப அருமையா இருக்க எங்குண்டா நிமித்தம் சொல்ல எங்குண்டா நிமித்தம் சொல்ல
ஒவ்வொரு மனிதனும் பிறக்கின்ற பொழுது அவனுடைய நேர காலத்தின்படி இந்த புவியில் ஜனிப்பது அவன் செய்த பூர்வ புண்ணியத்தின்படி. அதனால் இந்த அர்ஜுன பெருமான் நான் பிறந்தது எங்குணா நிமத்து சொல்ல இருநிலம் மகிழ்ந்து கூற பங்குனி நிறைந்து திங்களாதவன் பயனும் நாளில் எங்குனி இவர்கள் வாழ்க்கை விஜயனும் பிறந்தேன் எனக்கு பற்புணன் என்னும் நாம பகுதியால் படுத்திட்டேன். அதோ வெகுதான வருடம் பங்குனி மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை உத்திராட நட்சத்திரத்தில் பூரண சந்திர உதயத்தில் பகுதியில் சொல்லக்கூடிய தேவகோமா தேவேந்திரனுடைய அம்சத்தால் தேவர்கள் பார்த்து நான் பிறந்ததால் எனக்கு போர் அருமையான நேரம் அவர் பிறந்த நேரம் பங்குனி மாதம் வெகுநாள் வருடம் பங்குனி மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை காலை விடி நேரம் 5:15 மணிக்கு 6 மணிக்கு பிறந்த இந்த நல்ல நேரத்துல இவர் அருமையா பிறந்துகிறார். நீ எந்த நேரத்துல பிறந்தியோ? சித்திரை மாசம் ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாசம் 23ஆம் தேதி 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகுகாலம் நல்ல நேரத்துல பிறந்துகிறான். ராகுகாலத்துல பிறந்து ராகுகாலத்துல பிறந்து என்ன சும்மா பிறந்து வாங்குற அதான் ராகு புலா வாங்குறேன். ராகு புறா கத்தலாம் ராகுகாலத்துல நீ அப்படி பிறந்திருக்கலாம். ஆனால் நான் எந்த அம்சத்து வெகுதானிய வருடம் பங்குனி மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை உத்திராட நட்சத்திரம் பூரண சந்திர உதயத்தில் அது பகுதியில் சொல்லக்கூடிய தேவகோமா தேவேந்திரனுடைய அம்சத்தால் தேவர்கள் பார்த்து நான் பிறந்ததால் எனக்கு பார்த்தன் என்று அதனால்தான் சொல்வார். உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு பிள்ளையும் ஊருக்கு அருகாமையில் காகாணி நிலமும் இருந்தால் அதே நாளுக்கு நாள் குடும்பம் படிப்படியாக வளர்ந்து போகும். அந்த அம்சத்தில் நான் பிறந்து அந்த பங்குனி திங்கள் ஓதி பாண்டவர்கள் எனக்கு கௌரவர்கள் 100 பேர் 102 பிள்ளைகள் பங்காளிகள். மனிதனா பிறந்துட்டா ஒண்ணு பட்டம் இருக்கணும், இல்ல பணம் இருக்கணும், இல்ல செல்வம் இருக்கணும். இது அனைத்தும் இல்லை நிறைந்த நாடு அஸ்தினாபுரம். அதற்கு சொந்தக்காரர்கள் நாங்க 102 பிள்ளைகள். அப்படி வீதி வழியா சாரையா அப்படி போனா எப்படி இருக்கும்? என்ன ட்ரெயின் பொட்டி போற மாதிரி இருக்கும். வீதியில சரியா போனா இந்த கூண்டுல திறந்து விட்டா பண்ணிங்க எப்படி கூட விடமா போவா. அப்ப நாங்க பண்ணியா கூண்ட திறந்து விட்டா பண்ணி வருமோ? ஆமா ஆமா எதாலும் ஆமா வாங்கிட்டு போ வாங்கின போல சொல்லுமா அப்படி இருக்க தம்பி ஐவராஜாக்கள் பாண்டவர்கள் எந்த குறைபாடு நாங்க சிறப்பா அரசாட்சி வருகிறோம். பார்த்தா துரியோதனன் பாண்டவர் நமக்கு எப்பொழுதும் பங்காளி அப்படி தவறா நினைத்த பல கொடுமை செய்தான். ஆதி நாராயணன் பிழைத்து வந்தோம். கடைசி நேரத்தில் என்ன மகாராஜா அவன் தூது மகனாடி நாராஜ்யத்தை 12 வருஷம் ஓராண்டு கழித்து வந்தான். அதை சிறுமை கொண்டு 12 வருஷம் முதல்வன் சூரியவனம் சென்று எங்க தாத்தா என்ன வார்த்தை? ஐவராஜாக்கள் வருங்காலத்தில் போர் என்று ஏற்படாமல் அதனால் யாராகிலும் ஒருவன் சென்று அந்த பரம கடவுளை பார்த்து பெற்று வர வேண்டும் அப்படின்னு கட்டளை ஐவராஜாக்கள்
ராஜாக்கள் யார் போவது? அந்த தர்மராஜ் போகலாம். ஆனா போய் பரமகடவுளை பார்த்து அந்த வாங்கி வரலாம். வாங்கி வரும்போது யாருன்னா வழியில ஏசகனை கேட்டா கொடுத்துருவாரு. தர்மகுணம் விடுத்தாரு. அந்த பீமன் போகலாம். அந்த ஈஸ்வர கைலாயவாசம் வந்தா பாப்பாரு. இல்லன்னா தோல் கொடுத்து தூக்கும் அந்த கைலாயம். யாரு திறமைச்சாலியோ அவங்களே போகலாம். இந்த அர்ஜுன பெருமாளே நியமித்தவுடனே ஆடை பணிகளை கலைத்து நாம வேடம் கொண்டு சம்பவ மகாதேவ வந்து நான் அரணே சிவசங்கரா சம்போ சிவசங்கரா அப்படின்னு தொண்ணூறு கம்பத்தை நாட்டி செப்புசை நாட்டி வலதுகால் பெருவிலை உண்டி சம்போ மகாதேவா கடுந்தாமம் செய்யும் தருத்தி தம்பி என்னுடைய தவத்தை கெடுக்க அது மேகராஜனுடைய மகன் இடிமன்னனாகப்பட்டவர் சப்தங்களை கொண்டு என் தலை மீது அப்படி வரக்கூடிய அந்த இடிமன்னனை என் கரத்தில் பிடித்து என் கக்கத்தில் அடைத்தான். அக்கால் உக்கால் அப்படி அடக்கிய உடனே ஐயோ ஐயோ என்னை விட்டு விடுங்கள் அப்படி கெஞ்சினான். அடே இடிமன்னா, உனக்கு நான் செய்த துரோகம் என்ன? என் தபத்தை கெடுத்த காரணம் என்ன? ஐயோ நான் வரவில்லை. அதோ தேவகோமா தெய்வம் அனுப்பி வைத்தார். என்னுடைய அம்சத்தால் பிறந்தவன் அர்ஜுனன். அவன் பரம கடவுளை கோரி அவர் உறுதியாக தபம் செய்யறானோ இல்ல மனத்தோடு நடந்து தபம் செய்யறானோ அதை பரிசோதித்து பார்த்து அப்படி தெய்வேந்திரன் அனுப்பி வைத்தார். அப்படி சொன்னவுடன் நமக்கு தந்தை அந்த தேவகுமாரி அப்படி ஆகிவிட்டு அங்க வந்திருக்கிறான், உட்பட்டு வந்திருக்கான். எடுத்து அவனை பிடித்து இடிமன்னா, இன்று நாள் முதல் உன் பேரிடி சத்தத்தை கேட்டு இந்த பூலோகத்து மாநில மக்கள் அச்சப்பட்டு தர்மராஜாவையும் பீமாவையும் அர்ஜுனாவையும் நகுல சகாதேவர்களையும் அப்படி அவர்கள் கூக்குரலிட்டால் அன்னவரை விட்டு ஒரு காத தூரத்துக்கு அப்பால் ஒரு 10 மைலுக்கு அந்தாண்ட ஓடிவிய வேண்டும். அப்படி அந்த இடி வரவு அப்படியே ஏற்றுக்கொண்டான். அப்போ பார்த்தான், இப்பேற்பட்ட திறமைசாலிக்கு நாம் ஒரு பரிசு கொடுக்க வேண்டும். அப்படி என்று அந்த மேகராஜனுடைய மகள் இடிமனுடைய தங்கை எனக்கு மின்னல் ஒளியை சாமியார் வேஷத்துல போய் கூட பண்ற ஒரு கல்யாணம். அப்படி நான் வரம் பெற்று தம்பி அண்ணவனை திருமணம் செய்து விட்டு யாரை கோரி தவம் செய்தேன்? அந்த பரமசிவனை கோரி தவம் செய்து வரம் பெற்று பாஸ்வத கணையும் சிலிமுகமாக வருகின்ற போது யாருக்குமே கிடைக்காத பாக்கியத்தை நான் பெற்றேன். அப்பேற்பட்ட பாக்கியம் என்ன பாக்கியம்? என்ன பாக்கியம்? அந்த அமர கதி பாரத்து பாக்கியம் எனக்கு தேவ உலகத்திற்கு அழைப்பு வந்தது. யாருக்கு? எனக்கு நேரா சென்றேன். என் தந்தை தெய்வத்தினை பார்த்தேன். அப்பா என்ன காரணம்? அப்பா அவர் சொல்றார், அப்பா சோய மாபுரி சொன்ன மாபுரி ஆண்டுக்கும்படியான 3,60,00,000 நிவாத கவச காலகை இந்த தேவ உலகத்தை செய்கின்றார். அன்னவர்களை வதம் செய்து இந்த தேவனிடத்தை தீர்க்க வேண்டும் அப்படின்னு கட்டளையிட்டார். தந்தை சொல்மிக்க தாயில் சிறந்த அந்த வாக்கியத்துக்கு இணங்க அந்த தெய்வத்தினுடைய தேர்வாட்டி மாதிரி அவர் தேரை செலுத்தவும் நான் அதை அமர்ந்து மாபுரி சொன்ன மாபுரி ஆண்டுக்கும்படியான அந்த 3,60,00,000 கொண்டு தேவரிடத்தை தீர்த்து நான் கிருடி என்ற
சிம்மாதனத்தில் அமர்ந்து ஊர்வசியால் சாபம் பெற்று தேடியது. சாபம் பெற்று அது வா வென்றார். வர வேண்டும். போவென்றார். போக வேண்டும். என் மாமா கோபாலக்கருடைய அருளால் அருளால் வரம் பெற்று பூலோகத்தை அடைந்து அடைந்து 12 வருஷம் வனவாசம். ஒரு ஆண்டு அஜ்ஞாதவாசம் அதை கழித்து கழித்து நாட்டை கட்டிருக்கு. ஆஹா. அது சொல்ற நினைச்சு கூட நீ சொல்லணும். நாடு கொடுக்க மறுத்து விட்டான் அந்த துரியோதனன். அப்படி மறுத்தானே பாவி ஆஹா. 10 மட்டும் 18 நாள் சண்டை 18 நாள் சண்டை. அது சரி. இருக்கக்கூடிய சேனை 18 கோடி சேனை 18 கோடி சேனை சேனை 18 நாள் சண்டை சண்டை. போர். அப்துல்லுடைய சேனை எவ்வளவு? அது தெரிஞ்சு அந்த பல்லுடன் ஏய், தம்பி, ஏய். இருசாமி ஓய் 2 பேரும் வந்தீங்க. ஒரு டீ வாங்கி இருந்தா பிரச்சனை பேசி நம்மளை அந்த பல்லுடன் நாங்க போகல. அவங்க ஒழுங்கா கேக்குறாங்க. ஆமா 18 நாள் சண்டை இருக்கக்கூடிய சேனை 18 கோடி சேனை பாண்டவானுக்கு 7 7 கௌரவனுக்கு 7 11. அப்ப 7 11 ஓ 18 கோடி சேனை 7 7 பிரிக்கிறியா? நியாயம்தான். சரி வளர்ந்து போவோம். இல்ல இல்ல ஒரு 2 வார்த்தை பேசிடுவேன். சரி அதான் இதுல தான் வாயம். அதுல 7 இதுல 7 7 நீட்டு பாரு. அப்பா 7 7 14 ஒரு அப்கானிஸ்தான் என்பது அது தெரியாது. ஒரு அப்கானிஸ்தான் என்பது 2,18,700 கொண்டது ஒரு அக்ரோனி. ஒரு அக்ரோனிய தொகை. இப்படி பாண்டவானுக்கு 7 கௌரவனுக்கு 7 7 7 14 அக்ரோனி சேனை. அப்ப மாமா கோபாலக்கரனிடம் சென்று மாமா இந்த பாண்டவருக்கு படைத்துணையாக வர வேண்டும், எனக்கு படைத்துணையாக வர வேண்டும் அப்படின்னு அவர் காலில் விழுந்து விழுந்து அதே எடுத்து துரியோதனன் வந்தான். அவர் செல்சுக்கு நேரா சிம்மாதனம் விட்டிருக்கான். அந்த தலைக்கு நேரா உட்கார்ந்தார். எழுந்தார் என்பெருமான் இருவருமே வாருங்கள் என்று அழைத்தார். என்ன காரணம் கேட்கிறார்? அப்ப துரியோதனன் கேட்கிறார், மாமா இந்த கௌரவ பக்கம் நீங்கள் படைத்துணையாக வர வேண்டும். நீ படைத்துணையாக எனக்கு வர வேண்டும். சரி துரியோதனா, வருவதற்கு அது எதுவும் அச்சமில்லை. ஆனால் என்னிடம் 2 அக்ரோனி சேனை இருக்கு. 2 அக்ரோனி சேனை இருக்கு. 2 அக்ரோனி சேனை வேண்டுமா? 2 அக்ரோனி சேனை வேண்டுமா? இந்த என்பெருமான் மட்டும் வேண்டுமா? இந்த ஒரு ஆள் மட்டும் வேண்டுமா? அப்ப அவன் கேட்கிறான், கண்ணா நீ தேவையில்லை, நீ தேவையில்லை. உன்னுடைய யாதவால் சேனை 2 அக்ரோனி 2 அக்ரோனி சேனை இருக்கிறது வந்தால் எனக்கு போதும். நீ ஒரு ஆள் வந்து என்ன பண்றது? எனக்கு 2 அக்ரோனி சேனை வந்தா அப்ப 7 2 9 அக்ரோனி சேனை துரியோதனனுக்கு பாண்டவருக்கு 7. ஆனால் படை என்பது நிமித்து பாடிக்கூடாரம் ஏற்படுத்தி அமர்ந்திருக்கும் தருணத்தில் அப்பா அது மாத்திருவேசத்து அதிபதி சல்லியமாமன் இந்த ஐவராஜாக்களை நாடி வருகின்றார். அவர் 2 அக்ரோனி சேனையோடு வருகின்றார். அப்படி வரும்போது துரியோதனன் எழுதி வச்சிருக்கான், தர்மம் தண்ணி பந்தல். அந்த தண்ணி பந்தல் தெரியாது. தர்மம் அது மட்டும் இருக்கு. இத சல்லியமாமன் பார்த்தார். தர்மராஜ் பாடிக்கூடாது. தர்மராஜ் பாடுகிறாருன்னு அப்படி உள்ள நுழைந்தார் அந்த சல்லியமாமன். மாமா யாரு? உங்க அண்ணன் துரியோதனன் கூப்பிடுறார். தர்மம் என்றது நினைத்ததால் துரியோதனன் வந்துட்டார். ஆனா மாற முடியுமா? மாற முடியாது. சரி, இவனுக்கு வரமாட்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சரி துரியோதனன் அப்படி சல்லியமாமனுடைய சேனை 2 அக்ரோனி. அப்ப 9 2 11 அக்ரோனி சேனை துரியோதனன். பாண்டவாளுக்கு எத்தனை நாள்? அந்த 18 நாள் யுத்தம். இதற்கு காரணம் யாரு? அந்த துரியோதனன் தான். அந்த பாவி துரியன் செய்த அமர் என்பதை நியமித்து முதல் நாள் சண்டை அது பாட்டன் பீஷ்மாச்சாரி குருவாய்க்கு நோயாச்சாரி எதிரணியில் நிற்கின்றார். இந்த பாண்டவர் பக்கம் நாங்கள் நிற்கிறோம். நானே மாமா அவர்களை பார்த்ததும் பாட்டனை மடித்து குருநாதனை மடித்து பிள்ளைகளை மடித்து பங்காளி வதைத்து இப்படி ஒரு போராட்டமா அப்படியே பட்டமரம் போல் அப்படியே நிற்கிறார். அப்ப எங்க மாமா சொல்றார், தயக்கம் என்பது வேண்டாம்,
உனக்கு மயக்கம் என்பது வேண்டாம். 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 இவை அனைத்தும் அனைத்தும் நானே. ஆஹா. அப்படி என்று இந்த அஞ்ஞானத்தை நீக்கி சற்று ஞானத்தை போதித்து போதித்து என்னுடைய அறிவை தெளிவடைய செய்தார். அறிவை தெளிவாக செய்து விட்டார். அப்படி கடும்போர் செய்தேன். கட்டுப்பாடு செய்தேன். ஆனால் அங்கு தாத்தாவா இருக்கக்கூடிய விஸ்வாச்சாரி சேனாதிபதி மட்டும் இந்த பாண்டவர் பக்கம் அதோ வியாதனுடைய மகன் வியாத மன்னனுக்கும் சுரதை என்ற பெண்ணுக்கு பிறந்தவன் சுவேதனன். சுதர்கனுக்கு பிறந்தவன் உத்தரகுமாரன். ஆனா வியாதனுக்கு 2 பொண்டாட்டி. யார் யார்? சுரதை சுதர்கனை. அந்த மூத்த பிள்ளை சுவேதனன். இந்த பாண்டவருக்கு சேனாதிபதி முதல் நாள் சண்டை நடக்கின்றது. அப்படி கடும்போர் செய்யும் 4 அக்வானி சேனை மாண்டது. அப்ப 11 நாள் போனா துரியோதனன் பக்கம் 7, இந்த பாண்டவர் பக்கம் 7. அப்ப 7 ஐயா. அப்ப 7 14 அக்வானி சேனை. ஆனால் அந்த பீஷ்மாச்சாரிய சூட்சமத்தால் விரானுடைய மகன் சுவேதனன் மாண்டான். சல்லியனுடைய தண்டாயுதத்தால் உத்திர குமாரன் மாண்டான். ஆனால் முதல் நாள் பாண்டவருக்கு தோல்வி, கௌரவருக்கு ஜெயம். 2ஆம் நாள் சண்டை. என் மச்சா துஷ்டத்துவம் இந்த பாண்டவர் பக்க சேனாதிபதி அங்கே தாத்தா பீஷ்மாச்சாரி சதானந்தன் மாண்டான். 3ஆம் நாள் யுத்தம். பகவான் கையில் சக்கரம் எடுத்தார். என்ன சொல்றார்? துரியோதனா 18 நாள் சண்டையில் எந்த 18 நாளும் ஒரு கையால ஆயுதம் எடுக்கப்படாது. அப்ப எப்படி சொன்னார்? தர்ம யுத்தம் நடந்தால் எடுக்க மாட்டேன். அதர்மம் நடந்தால் என் கையிலே ஆயுதம். 3ஆம் நாள் சக்கரம் எடுத்தார். என்ன காரணம்? என் அண்ணாவை பிடிமாச்சி அந்த துரியோதனனை பார்த்து அந்த அடி தாங்க முடியாத துரியோதனன் ஐயோ இல்ல ஆரம்பாவுக்கு தெரிஞ்சுட்டானா அப்புறம் பிரிய வரும். அதை பார்த்து ஓடுகின்றான். அப்படி ஓடும் பொழுது பார்த்தார் பீஷ்மாச்சாரி. ஆயிரம் இருந்தாலும் துரியோதனன் ஒரு பெரிய மனிதன். அவனை பஞ்சபாட்சம் பார்க்காம அவனை அடித்து தும்சம் செய்கின்றாயே. அப்படி என்று கணை தொடுக்க ஆரம்பித்தார் பீஷ்மாச்சாரி. அப்பொழுது பகவான் கையில் சக்கரம் எடுத்தார். ஏன் கேட்டா பீஷ்மாச்சாரி யுத்தம் செய்தார். ஒரு பகலில் யான் மலைவன் முப்பகலில் மலை உபநிறுத்தி விற்க முடியும். பருப்பகல் ஓரந்தி மலைவன் பரிதி மைந்தன். ஒரு நாழிகை இனி மலைவன் முனி மைந்தன். அப்பா இந்த 18ஆம் சேனையை மதிப்பதற்கு பீஷ்மாச்சாரியாருக்கு ஒரு பகல் போதும். துரோணாச்சாரியாருக்கு 3 பகல் போதும். இந்த 18ஆம் சேனை மடிப்பதற்கு கர்ணனுக்கு 5 பகல். அந்த கர்ணனுக்கு 5 பகல் 5 நாள் போதுமா? 5 நாள். ஆமா. ஆனால் அஸ்வத்தாமனுக்கு ஒரு நாழிகை. ஆனால் இந்த புவியோடு வானமும் புரந்தர நிரந்த உலகம் இந்த ஈராழு 14 உலகமும் இந்த கீழ்மண் மேல்மண்ணாக்கி ஒரு சனத்தில் மலவன் என்றான். இந்த கீழ்மண் மேல்மண்ணாக்கி இந்த சனத்தில் வில் விஜயன் ஒரு சனத்தில் ஒரே சிட்டிகன. அப்படி பார்த்தால் எம்பெருமானுடைய சக்கரத்தை நாராயணா நான் அதர்ம போருக்கு தலையிட்டது தவறு. என்னை மன்னிக்க வேண்டும். அப்படி என்று பீஷ்மாச்சாரி சரணாகதி அடைந்தார். எம்பெருமான் சக்கரத்தை வைத்துக் கொண்டார். 4ஆம் நாள் பீமனுக்கு துரியோதனுக்கு யுத்தம். 5ஆம் நாள் எனக்கு துரோணாச்சாரி பீஷ்மாச்சாரிக்கு யுத்தம். 6ஆம் நாள் ரதம் குதிரை எல்லாம் என் மகன் அபிமன்யு பொடிபடியாக 7ஆம் நாள் எனக்கு துரோணாச்சாரி பீஷ்மாச்சாரிக்கு யுத்தம். 8ஆம் நாள் அலமுஜ நாள் எனக்கும் இந்த அர்ஜுனனுக்கு நாகக்கண்ணிக்கு பிறந்த நல் அரவான் மாண்டு விட்டான். 9ஆம் நாள் யுத்தத்தில் அப்பேற்பட்ட அலமுஜனை அண்ணா வாய்ப்புரை பீமாட்சி மடித்தார். 10ஆம் நாள் சண்டையில் அந்த சமரால் பாட்டன் பேசும்
முதுகுல குருவாங்க அந்த காட்டுல இருந்து 10ஆம் நாள் வரைக்கும் பேசுவோம். அப்பா 10ஆம் நாள் சொன்னீங்க என் பாட்டு பார்க்காமல் ஏன் கேட்டா 9 நாள் யுத்தம் முடிஞ்சிடுது. ஆனா அது வரைக்கும் சேனாதிபதி மட்டும் யாரு தாத்தா பீஷ்மாச்சாரி. அப்ப எங்க மாமனை கேட்கிறேன், மாமா மொத்தமே 18 நாள், ஆனா 9 நாள் வீணா போச்சு. தாத்தாவே இருக்காரு. நம்ம ஜெயிப்பதா இல்ல சாவதா அப்படி கேட்கிறோம். அப்ப எங்க மாமா கோபாலகண்ணன் சொல்றார், நீ உயிரா இருந்தாலும் செத்தாலும் சரி, உயிரா இருந்தாலும் சரி, உங்க தாத்தாவே போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டார். சாயந்தரமா 9ஆம் நாள் யுத்தம் முடிஞ்சு போச்சு. அப்ப தாத்தா போய் கேட்கிறார், தாத்தா என்ன நாங்க சண்டை செய்த சாவர்த்தா, நாங்க சண்டை செய்யலாமா இல்ல சாவலாமா? என்னடா காரணம் கேக்குற? நீயே சேனாதிபதி பட்டம், உன்னை வென்றால் தானே மற்றவரை நாம் வெல்ல முடியும் அப்படி சொல்லும்போது, நாளை தினத்தில் உன் 10ஆம் நாள் சண்டையில் உன்னுடைய அம்பராதோனியில் சிகிண்டி என்ற பானம் இருக்கு, என்னை கொல்வது காத்திருக்கு. அந்த பானத்தை விடுத்தால் அது ஒரு பெண், நான் ஒரு சத்திரியன், அதை போர் கொடுக்க மாட்டேன், நான் பொண்ணு கூட சண்டை செய்ய மாட்டேன், அந்த பானத்தால் என் உயிர் பிரியும், நீ வெற்றி வாகை சூடிக்கொள் அப்படின்னு தாத்தா சொல்லி 10ஆம் நாள் யுத்தத்தில் அந்த சீண்டி பானத்தை அடித்து அதை தர்பாஸ் அடித்து சாட்சி விட்டு 11ஆம் நாள் சல்லியனுடைய ரதம் குதிரையெல்லாம் என் மகன் அபிமன்யு பொடியாக செய்தான். அதற்கு அடுத்தது 12ஆம் நாள் யுத்தத்தில் தம்பி சாதாரணமானவனா யார் பகதத்தன், அந்த பகதத்தனும் சுப்ரமணியன் சொல்லக்கூடிய பட்டத்தையும் மடித்து ஜெயம் பெற்றோம். அது ஒரு சின்ன விஷயம், வேற ஒண்ணு இல்ல. 12ஆம் நாள் அந்த பகதத்தன் ஒரு வேலாயுதத்தை விடுறான். அந்த வேலாயுதம் ஒன்னு நாடி வருகிறது. அப்படி வரும்பொழுது அசையாமல் இருந்தேன். எங்க மாமா சொல்றாரு, காந்திபத்தை கீழே போடு. கீழே போடலாமா? போடக்கூடாது. ஆனா போடு. போட்டேன். அவர் சாட்சி கொள்ள வச்சிருந்தாரு, அதையும் போட்டார். அப்படியே சும்மாவே நிக்க சொல்றாரு. அப்படியே நின்று இருந்தோம். அது எங்க கிட்ட வந்தது, அது மாட்டு ஒதுங்கி போயிடுச்சு. போன உடனே கேட்கிறேன், என்னமாமா ஒரு பானம் வருகின்றது, அதை எதிர்த்து போர் செய்யணும். ஆனா கீழே போட சொன்னேன், அது ஒண்ணுமே செய்யாத போயிடுச்சு. அப்பதான் சொல்றேன், டேய் அர்ஜுனா, உன்னை போல 1000 அர்ஜுனா இருந்தாலும், என்னை போல 1,00,000 பகவானா இருந்தாலும் அந்த வேலாயுதத்தை எதிர்த்து ஆயுதத்திற்கு அப்படி நாம் நின்றால் நம் தலை 16,000 சுக்குலாக போய்விடும். ஆனால் அந்த வேலாயுதத்தை கண்டு எந்த ஆயுதம் இல்லாமல் நீ நிராயுதபாணியா நின்றால் நமக்கு எதிரி என்பது யாரும் இல்லை. அப்படி அது நீரா போயிடுமா? அந்த வரப்பிரசாதத்தின் படி அது நீரா போயிட்டது. எர்ராபானத்தை அப்படி என்று அந்த பகதத்தனை அண்ணன் தண்டாயுதத்தால் மடித்து வெற்றிவாக சூடி தம்பி 12ஆம் நாள் அமர் முடிந்தது. 13ஆம் நாள் ஐயோ யாருக்குமே கிடைக்காத சிங்கம் என் மகன் அபிமன்யு 13ஆம் நாள் யுத்தத்தில் 12 நாள் வரையிலும் ரதத்தை கொண்டு வந்து பூட்டி, அஸ்தத்தை கொண்டு வந்து பூட்டி, அப்பா சென்று வெற்றி வாடுவாருங்கள் அப்படி என்று அனுப்பி வைத்து கூடிய பிள்ளை 13ஆம் நாள் யுத்தத்தில் சஞ்சய கர்த்தாக்கள் சூழ்ச்சியினார், மகனே உங்க பெரியப்பாயோட கொஞ்ச நேரம் காவல் இருப்பா, நான் சென்று இந்த 60,000 வெங்கல ரதக்காரரை வென்று வருகிறேன் அப்படி என்று காவல் வைத்து விட்டு அப்புறம் சென்றவர் அப்போதே சொல்றேன், அப்பா நீ காவல் காக்கின்ற தருணத்தில் உன் உயிருக்கு ஆபத்து என்பது ஏற்பட்டு நான் ஒரு சங்குநாதத்தை கொடுத்து இந்த சங்குநாதத்தை நீ துணித்தால் உன்னை விட்டு நான் ஒரு காதல் தூரம் அப்பால் இருந்தாலும் என் வில் முனையில் காப்பாற்று அப்படி சங்கை கொடுத்து விட்டு ஒரு காதல் தூரம் சென்று விட்டேன். அந்த நேரத்தில் துரியோதனன், துச்சாதனன், சகுனி, ஜெயத்ரதன், கர்ணன், சல்லியன் எல்லோரும் ஒன்று கூடி என் மகனை வளைத்துக் கொண்டான். அப்படி வளைத்ததும்
என் மகன் கேட்டிருக்கான். பக்கத்திலே எங்க அண்ணன் பீமன் இருக்கார். அப்ப அவரும் சொல்லிருக்கார், மகனே அபிமா, மகனே பீமா, உன்னை எல்லோரும் அதர்ம போருக்கு தலையிட்டு விட்டார். டேய், உனக்கு துணையாக நான் வரட்டுமா? உனக்கு துணையாக நான் வரட்டுமா அப்படின்னு கேட்கிறேன். அப்ப என் பையன் சொல்லிருக்கான், பெரியப்பா, பெரியப்பா, எனக்கு 2 பொண்டாட்டி, வில்லாதனுடைய மகன் ருத்தரி, பகவான் மகள் சுந்தரி. 2 பொண்டாட்டியில ஒத்திய கேளு, நான் உனக்கு விடுறேன். ஆனா என் சண்டையில் நான் விட மாட்டேன். அப்படி என்று வீர வார்த்தை பேசி வெற்றிவாக சூடி அவர்களை துன்பம் செய்கிற தருணத்தில் யாரும் விடவில்லை. அதர்ம போருக்கு தலையிட்டு இனிமேல் நம் உயிர் பிழைக்காது அப்பா அப்படி என்று சங்குநாதத்தை ஜொனித்தான். அவன் ஊதக்கூடிய சங்குநாதம் என் செவியில் விழாமல் என் அருகாமல் இருக்கக்கூடிய உலகத்தையே அளந்த என்பெருமான் குஷ்டிடமா காத்து ரட்சிக்கக்கூடிய நாராயணன் சம்பந்தம் இல்லாமல் ஒரு சங்குநாதத்தை ஜொனித்தான். அவன் ஊதக்கூடிய சங்குநாதம் இது மறைத்து விட்டது. அப்பதான் கேட்கிறான், என்ன காரணம்? என்ன சம்பந்தம் இல்லாத சங்குநாதம்? வேற ஒண்ணு இல்லடா, 60,000 வெங்கலக்கார வென்ற ஜெயச்சங்கு. இது ஜெயச்சங்குநாதம். அப்படி என்று அவன் சதி செய்தான். என் மகனுடைய அபிமனுடைய கரம் வேறு, சிரம் வேறு, கால் வேறு, தனியாக இருந்தது. அப்போது பார்த்தேன், மகனே அபிமா, ஆருயிரான பாலா, ஐயோ அபிமா கண்ணே, ஐயோ அபிமா கண்ணே, இந்த பேருயிர் தரங்கும் என்ன, இந்த பேருயிர் இருந்தும் என்ன, உலகத்தை ஆள போரே, இந்த பேருயிர் இருந்து என்ன, இந்த பேருயிர் இருந்தும் என்ன, பேதையர் பூதலத்தில் ஒரு உயிர் இருந்தும் என்ன, இந்த உலகத்தை ஆள போரே. ஆறுயிரான பாலாயோ அபிமா கண்ணி, பேருயிர் தனையேந்து இந்த பேதையன் பூதலத்தில் ஒரு உயிர் இருந்தும் என்ன, உலகத்தை ஆளப்போது ஒரு தேய நாபிமன் மேல் தொங்கிய விழுந்துட்டேன். அப்ப சொல்லுறேன், உள்ள போ, அது ஜாலியா போ. அவன் கேட்கிறாங்க, தயாரா இருக்காங்க. அப்ப சொல்றேன், என் மகன் மடிந்ததும் இன்றைய 13ஆம் நாள் யுத்தத்தில் என் மகன் அபிமன்யு மடித்த உன்னை நாளைய 14ஆம் நாள் உதயமாகி மேல் திசையில் மறைவதற்குள் உன்னை நான் கொல்லவில்லை என்றால் அக்கினி பிரவேசம் செய்வேன். எப்படி? சிந்து பூபதி ஆகிய ஜெய்தரந்தனை உந்தமரிலான உடற்கு அஞ்சுபடும் மக்களை விழாவி கவர்வேன் எனில் வெண் தணலில் வீழ்வது நிவேத மொழி என்று மோதமரில் என் மகன் முடிதலை துளித்த பாதகனை நாடு பரப்புதில் தாதையுடன் மொழி தகாதன பிதற்றும் பேதமை மகனேது நெறிவத்துடையனாவே. இந்த அபிமன் மாலமரில் உயிரிழக்க கொன்றவனை நாளை உயிர் கோரல் புகழில் மன்றி ஒரு சார்புற வழக்கற உரைக்கும் அந்த புன்தொழில் வீணரக நான் புக்குழலுவேனே. இன்றைய 13ஆம் நாள் என் மகன் அபிமன்யு மடித்த செய்தவனை நாளைய 14ஆம் நாள்
உதயமாகி மறைவதற்குள் அண்ணவனை கொல்லவில்லை என்றார். சபையிலேயும் ஒருத்த ஓர வஞ்சனையா பேசி அதற்குண்டான பாவத்தையும் அதற்குண்டான தண்டனையும் அனுபவிக்கின்றான். அந்த கதைக்கு நான் ஆளாகுவேன். அடுத்தது வினையில் என் மகன் உடலை வேறு செய்வித்தோனை குனிச்சலை வளர்த்து நாளை கோரல் புகழ் மனைவி உயர்விட நான் மகன் மனைவி கையால் தினை அளவும் ஓர் பொழுது நான் ஜீவித்தவனே அதுல தெளிவா இருக்கா. வினையில் என் மகன் தன் உடலை அந்த வேறு செய்வித்தோனை குனிச்சிலை வளர்த்துய நாளை கோரல் புகழில் மனைவியை அயலான் மருவ கண்டு அவள் கையால் தினை அளவும் ஓர் பொழுது ஜீவித்தவனாக நான் சாப்பிட மாட்டேன். அவங்க கையால நான் எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி நான் அதுக்கு ஆக மாட்டேன். அந்த பாவத்துக்கு நான் ஆளாக மாட்டேன். அப்படி சபதம் சொல்லுரைத்து 17 நாள் 14 நாள் அந்த அன்று இரவு 13 முடிந்து அன்று இரவு நாளைய 14ஆம் நாள் எப்படியாவது அர்ஜுனை காப்பாற்றலாம் அப்படி நினைத்த எங்க மாமா அன்று இரவு அந்த நாளை கை வையை விட்டு சென்று கைலாய பெருமானை பார்த்து பாசுரங்களை பெற்று ஆபத்துக்கு உதவுவது அன்று உடித்து 14 நாள் ஜெயித்தரதனை மடித்து ஜெய பேருக்கு கொண்டு 15ஆம் நாள் எங்க அண்ணன் தர்மராஜ் அவருடைய சொல்லால் எங்கள் குருவா இருக்கக்கூடிய அண்ணவரை மடித்து 16ஆம் நாள் கேமதத்தனை படித்தோம் 17ஆம் நாள் அப்பா பாவ செயல் இருக்க அது சாதாரணமானதல்ல. ஏன் கேட்டா எங்களுக்கு பெரிய அப்படியே சிம்மாடு கட்டி தூக்கி வைக்கிற மாதிரி யாரு எங்க மாமா கோபாலக்கண்ணன். ஆமா எங்களுக்கு சகாய புருஷனாகி செய்தார். ஏன் கேட்டா ஒரு செய்யுள் ரொம்ப அருமையா சொல்லிருக்காங்க. மூடுமலை பேச்சு அவ கேட்கிறான் அர்ஜுனா, மாமா ஆடரவன் மேல் துயர்ந்த அமலநாத அகமுடைய இரணியனை அவன் மகனால் கொன்றான். பிரகலாதனுக்கு என்னவோ காட்சி கொடுக்கிற மாதிரி தவுப்பு மேல சொல்லாம அண்ணவனை வைத்து அவன் தந்தையை மடித்தான். இந்த நாராயணன் இரண்டாவது யுகத்தில் ஈடழிய இலங்கை நகர் ராவணாதி எல்லோரையும் அவன் விபூஷணாலே வென்று விட்டான். அந்த ராவனுடைய தம்பி விபூஷணனை அருகாமல் வைத்துக் கொண்டு போர் தொடுத்து ராவணாதிகளை முடித்தார். இந்த மூன்றாவது துவாபர யுகத்தில் நாடாள வந்த இந்த தமையன் தன்னை நீ நயமுடைய நண்பனை போல் இருந்து ராஜாக்களுக்கு தாயும் நீயே, தந்தையும் நீயே, தகப்பனும் நீயே, கடவுளும் நீயே, மாமனும் நீயே, மச்சானும் நீயே. ஒருத்தனை அதிகமா பெருசா புகழவும் கூடாது, பெருசா தலைமையில தூக்கி வச்சுக்கும் கூடாது, ஆடவும் கூடாது. அவ்வளவு ஆபத்து தான். புகழ இல்லாம பேசாம விடவும் கூடாது. வச்சிருவான். ஆமா பேசுற மாதிரி இருக்கணும், ஆனா பேசக்கூடாது. ஆனா 10 ரூபாய் மட்டும் தான் வாங்கணும். ஆமா லட்சக்கணக்கில் வாங்க கூடாது. ஒழிச்சு. ஆனால் அப்ப எங்களுக்கு என்ன காரணம்? அர்ஜுனா போடுறா பானம் போடுறா அப்போ சொல்றேன். என் அண்ணன் தர்மர் போல தோணுதுண்ணா, வேண்டாமாமா அப்படி சொல்றேன். வாடா இத பாடி கூடாது இட்டாந்து என்ன மயக்கி என்னுடைய பானத்தினால் என் தமையன் உலகத்தையே ஏன் கேட்டா கோவில் பெண்ணை நாடான் கொங்கல் பாகை வேந்தன் பாவலர் மாவனன் காத்தான் பங்கையை செங்கை என்ன அவன் மேவலர் எவர் எண்ணாமல் அன்று காவலன் கர்ணன் கைகள் பொழிந்தனர் கனகமாரி. 17ஆம் நாள் யுத்தத்தில் அவர் இருதரப்படைகளுக்கு யாசகர்களுக்கு தங்க காசுகளை வாரி கொடுத்து போனார். இன்று தன்னுடைய உயிர் போகின்றது. அச்சப்படாமல் யாசகர்களுக்கு நாளைக்கு கொடுக்க போறோமா? இல்லையே, இன்னைக்கு தானே கொடுக்க போறோம். அததான் அழகா சொல்றார். கோவல் பெண்ணை நாடான் கொங்கர்வன் பாகை வேந்தன். இந்த திருக்கோயில் வரை வக்கப்பாகையாக மையமாக கொண்டு அரசாட்சி பரபதியாக கொண்டார்.
அவர் தான் வில்லிபுத்தாழ்வார்கிட்ட கட்டளை என்கிட்ட தமிழாக்கமா செய்யுங்க. அது வடமொழியில வியாசர் எழுதிருந்தாருக்கு புரியாது மக்களுக்கு புரியாது. அப்படி தமிழாக்கம் பண்ணது வில்லிபுத்தாழ்வார். அதுக்கு அவர் தான் காரணம். அதான் கோவல் பெண்ணை நாடான் கொங்கல்வன் பாகவேந்தன் அந்த பாவலர் மானம் காத்தான் பங்கைய சங்கையன் மேவலர் எவள் எண்ணாமல் உனக்கு ஒரு 5 ரூபாய் அங்க ஒரு 8 ரூபாய் அங்க ஒரு 3 ரூபாய் கொடுக்கல. அப்படியே இருதர கரத்து எவ்வளவு வருகின்றதோ மேவலர் எவர் எண்ணாமல் அந்த காவலன் கர்ணன் கைகள் பொழிந்தனன் கணக்கு அப்பேற்பட்ட என் தமையன் வள்ளல் பெருமான் கர்ணனை நேற்று கிரிவல பாதையில ஒருத்தன் கொடுத்தான் பாரு. 500 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் நோட்டு, 50 ரூபாய் நோட்டு, 20 ரூபாய் நோட்டு, என்ன வருதோ அப்படியே அள்ளி நெடுக்க போட்டுனே போயிட்டான். பணமும் கொடுக்குறான், சாப்பாடு கொடுக்குறான். ஆமாங்க, சகலமும் நடக்குது இப்ப எல்லா இடத்துலயுமே. அப்படி 14 முடித்து 18 நாள் என் அண்ணன் வீமாட்சி செய்த சபதப்படி அன்று துரியோதனனை என் பங்காளிகளை மடித்து வெற்றுவாக சூடி 5 ராஜாக்களும் அஸ்தினாபுரத்தில் நிதி அமைச்சராகவும் கல்வி அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் அமர்ந்து யாதொரு குறைபாடு அப்படி இருக்கும். ஆனால் தம்பி இவ்வளவு நேரம் பேசி வந்தேன். நிதி அமைச்சர் யாருங்க? அவர்தான் வீமாட்சி. நான் கல்வி அமைச்சர். அப்பதான் தேவைப்பட்டப்பெல்லாம் எடுத்து நாட்டின்னு இருப்பாரு. எப்ப போய் அவங்க ஏன்பா ஒரு ஆளு கொடுப்பாங்க அப்படியா? அனுபவிக்க போ. ஆட்ட வரும்போது விட்டுறான். எந்த காலத்திலும் சரி அவனு விட. அப்ப 18 நாள் போற முடித்து இப்ப நான் வெற்றிவாக சூடி அச்சினாபத்து இருக்கோம். அதனால் கொஞ்ச நேரம் சௌக்கியமா நிதி அமைச்சர் அன்பு மனையாட்டி மனைவி அழிக்க சுமந்திர இருப்போம்.
நானே 2 மாசம் போட்டு